நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவிக்கிறேன். கர்த்தருடைய ஆலோசனை நேரம் என்ற இந்த நிகழ்ச்சியின் வாயிலாய் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறவங்க ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தாமே அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் தேவன் நம்மோடு பேசும்படியாய் அவனுடைய முகத்தை நோக்கி பார்ப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, அருமையான வேலைக்காக ஸ்தோத்திரம். உங்களுடைய வார்த்தையை கேட்க உங்கள் பாதத்தில் வந்திருக்கிறோம்ப்பா. என்னோடும் எங்களோடும் பேசும், அடியாளை மறைத்து கொள்ளும், நீர் மாத்திரம் வெளிப்படும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த நாளிலும் தேவன் நம்மோடு பேசும்படியாய் கொடுத்தவுடைய வார்த்தை மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 6வது வசனம். நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். ஆண்டவராகிய இயேசு மலை பிரசங்கத்தில் சொன்ன 4வது வார்த்தை, நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். ஆண்டவராகிய இயேசுக்கு முன்பாய் திரளான ஜனங்கள் உட்கார்ந்துருக்கிறாங்க, அவருடைய சீஷர்களும் இருக்கிறாங்க. ஆண்டவர் பாக்கியவான்கள் என்று சொல்லி 8 காரியங்களை தேவன் சொல்லுகிறார். அதில் அவர் சொல்லுகிற இந்த 4வது, அதைத்தான் நாம் தொடர்ந்து தியானித்து கொண்டு வருகிறோம். 4வது வார்த்தையாகத்தான் நீதியின் மேல் பசி தாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள் அப்படின்னு சொல்றார். நீதி என்று சொல்லும் போது வசனம் சொல்கிறது, எரேமியா 33ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல, எங்கள் நீதியாயிருக்கிற கர்த்தர் என்பது அவருடைய நாமம். நீதி என்று சொன்னாலே அது ஒரு பரிசுத்தம், நீதி நியாயம் என்று நம்ம சொல்லுவோம். நமக்கு நீதி யார்? ஆண்டவராய் இயேசுதான் நம்முடைய நீதியாயிருக்கிற கர்த்தர். நீதியின் தேவன் அவர், நீதி தவறாதவர், அவர் நீதி சரி கட்டுகிறவர், நீதி நியாயம் நிறைந்தவர். அவருடைய நீதி என்பது 100க்கு 100 அது உண்மையுள்ளதாக இருக்கும். அப்படிப்பட்ட நீதியுள்ள தேவன் மேல், அவருடைய நீதியின் மேல், அவருடைய அந்த பரிசுத்தத்தின் மேல் பசி தாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். அதன் மேலே யார் தாகத்தோடு இருக்கிறாங்களோ, வாஞ்சியா இருக்கிறாங்களோ, பசியோடு இருக்கிறாங்களோ, அவங்க ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் ஆண்டவர் சொல்றார். அவங்க திருப்தி அடைவாங்க. அவங்க வாழ்க்கையில திருப்தியை தேவன் கொடுப்பார். என்ன திருப்தி? நன்மைகளால் தேவன் அவர்களை திருப்தி ஆக்குவார். என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். அப்ப அவரை பசி தாகத்தோடு கூட ஆண்டவராய் இயேசுவின் மேல், அவருடைய நீதியின் மேல் நாம் வாஞ்சியோடு கூட இருக்கும் போது கர்த்தர் நம்மளை திருப்தி ஆக்குவார். சங்கீதம் 42:1 பாருங்க, மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல என் தேவனே என் ஆத்துமாவை வாஞ்சித்து கதறுகிறதுன்னு சங்கீதக்காரன் சொல்றார். சங்கீதக்காரனுடைய வாஞ்சை ஆண்டவர் மேல எப்படி இருக்குன்னா, மானானது காட்டிலே அலைந்து திரிகிற மானானது தாகத்துக்காக நீரோடைகளை, எங்கு நீர் கிடைக்கும், தண்ணீர் கிடைக்கும் என்று நீரோடைகளை வாஞ்சித்து அது கதறுமாம், கதறிக்கொண்டு அது ஓடுமாம். அப்படிப்பட்ட வாஞ்சை எனக்கு என் தேவன் மேல இருக்கிறதுன்னு சொல்றாரு. ஹல்லேலூயா! எவ்வளோ பெரிய வாஞ்சை பாருங்க. அந்த தாவீதுக்கு, சங்கீதக்காரனாகிய தாவீதுக்கு, நாமளும் கூட ஆண்டவர் மேல அப்படி ஒரு வாஞ்சையோட, அப்படி ஒரு தாகத்தோட இருக்கிறோன்னு சொன்னா நம்முடைய வாழ்க்கையில நம்மளை திருப்தியாக்கி தேவன் நடத்துவார். ஹல்லேலூயா! அததான் சொல்றார், நீதியின் மேல் பசி தாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். நம்முடைய நீதி நம்முடைய கர்த்தர் தான். நம்முடைய நீதியின் தேவன் நம்முடைய ஆண்டவர் தான். நீதியாயிருக்கிற கர்த்தர் நமக்கு ஆண்டவர் தான். இந்த நீதியின் மேல் நம்ம வாஞ்சியுள்ளவங்களா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். மல்கியாவின் புஸ்தகம் 4வது அதிகாரம், மல்கியாவின் புஸ்தகம் 4வது அதிகாரத்துல 2ஆம் வசனம் சொல்லியிருக்கிறது, ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும், நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளை போல வளர்வீர்கள். அவனுடைய வசனம் சொல்கிறது, என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும் அப்படின்னு சொல்றார். ஆண்டவராக அவருடைய நாமம் என்ன நாமம்? அவருடைய நாமம் நீதியுள்ள தேவன், நம் தேவன்.
நம்ம ஆண்டவர் எப்படினாலும் நம்ம நடக்கலாம், எதையும் கண்டு கொள்ள மாட்டார், அவர் கிருபை உள்ளவர், அவர் மன்னிக்கிறவர் அப்படின்னு சொல்லி நம்ம வாழ்ந்துட முடியாது. நம் தேவன் நீதி உள்ள தேவன், நீதி சரி கட்டுகிற தேவன். ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், மனுஷன் எதை விதைக்கிறானோ அதை அறுப்பான். நிறைய நீதிகள் வேதத்தில் இருக்கிறது. ஆண்டவர் மனுஷனுக்கு கிருபை பாராட்டுகிறவர், இரக்கம் பாராட்டுகிறார். ஆனால் மனுஷன் தொடர்ந்தேச்சியாய் தவறை செய்யும் போது நீதி செலுத்துகிற தேவன். அப்போ ஆண்டவர் சொல்கிறார், இந்த நீதியாயிருக்கிற கர்த்தர் என்ற இந்த நாமத்துக்கு பயந்து, கர்த்தருக்கு பயந்து பாவத்தை விட்டு விலகி யாரெல்லாம் நீதியோடு பரிசுத்தத்தோடு வாழ்கிறாங்களோ அவர்கள் மேல் நீதியின் சூரியனாகிய தேவன் உதிப்பார். ஹல்லேலூயா. நீங்கள் நீதியாயிருக்கிற கர்த்தருக்கு பயந்து நீங்கள் பாவத்தை விட்டு விலகி உங்கள் வாழ்க்கையில் நீதியோடு நியாயத்தோடு பரிசுத்தத்தோடு நீங்கள் வாழ்வீங்கன்னு சொன்னால் ஆண்டவர் சொல்கிறார், உங்கள் மேலே நீதியின் சூரியனாக இருக்கிற இயேசு உங்கள் மேலே உதிப்பார். வெளிச்சத்தின் தேவன் உங்கள் மேலே உதிப்பார். உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற இருளெல்லாம் அவர் அகற்றிடுவார். அவர் அந்தகாரத்தெல்லாம் அவர் அகற்றி போட்டுருவார், உதிப்பார். அது மாத்திரம் அவர் சொல்கிறாரு, உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் செட்டைகளின் கீழ், ஆண்டவருடைய செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். அவர் நம்ம மேலே உதிச்சிட்டாருன்னு சொன்னால் அவருடைய செட்டைகளின் கீழ் இருக்கிற ஆரோக்கியம், சுகம், ஆரோக்கியம் நம்முடைய ஆத்மாவில், நம்முடைய சரீரத்தில், நம்முடைய குடும்பத்தில் தேவன் அதை கட்டளையிடுகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அதான் யோவான் சொல்லுகிறார், பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கும்படி வேண்டுகிறேன். அப்போ இயேசு நம்முடைய வாழ்க்கையில் உதிப்பார் என்றால், நீதியின் சூரியன் நம்ம மேலே, நம்ம வாழ்க்கையில், நம்ம குடும்பத்தில் அவர் உதிப்பார் என்றால் அவருடைய செட்டைகளால் நம்மளை மூடிக்கொள்ளுகிறார். கோழி தன் குஞ்சுகளை எப்படி சேர்த்துக்கொள்ளுமோ அதுபோல் நம்ம அவர் அணைத்திருப்பார். அந்த செட்டைகளுக்குள்ளே நமக்குள்ளே நமக்கு என்ன இருக்குமா? நம்முடைய ஆத்மாவில் ஒரு பெரிய விடுதலை, ஒரு பெரிய ஆரோக்கியம், நம்முடைய சரீரத்தில் சுகம், ஆரோக்கியம். இன்னைக்கு கொள்ளை நோய்களும் தீங்குகளும் நிறைஞ்ச ஒரு காலத்தில் நம்ம வாழ்ந்துட்டுருக்குறோம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், நீதியாயிருக்கிற கர்த்தர் மேல் நீங்களும் நானும் பயப்படுகிற பிள்ளைகளாய் ஆண்டவர் ஒருவர் பார்க்கிறார் என்ற பயம் நமக்குள்ளே எப்பயுமே இருக்கணும். என் கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தை நான் செஞ்சிடக்கூடாது, அவரை நான் துக்கப்படுத்திடக்கூடாது, அவர் நீதியுள்ள தேவன் என்று சொல்லி நம்ம அவருக்கு பயந்து அவர் கட்டளைகளின்படி வாழ்ந்து அந்த நீதியோடு பரிசுத்தத்தோடு வாழ நம்மளை ஒப்பு கொடுப்போம் என்றால் அண்டர்ஸ்டார், நீதியின் சூரியன் உன் மேலே உதிப்பார். அவருடைய செட்டைகளுக்கு இருக்கிற ஆரோக்கியம், சுகம், கொள்ளை நோய்களுக்கு நம்ம அவர் விலைக்கு பாதுகாப்பார். தேசத்தில் காணப்படுகிற எல்லா விதமான ஆபத்துகளுக்கும் கர்த்தர் நம்மளை விலைக்கு பாதுகாப்பார். அது மாத்திரம் இல்லை, நம்முடைய ஆத்மாவை பரிசுத்தமாய் அவர் காத்துக்கொள்ளுவார். ஆத்மாவிலே சமாதானத்தை கொடுப்பார், சந்தோஷத்தை கொடுப்பார், ஆறுதலை கொடுப்பார். அப்போ அதுக்கு தேவை நீதியின் மேல், இயேசுவின் பரிசுத்தத்தின் மேல், அவருடைய நீதியின் மேல், அவருடைய உண்மையின் மேல் நமக்கு ஒரு தாகம் வேணும். என்ன தாகம்? நானும் நீதியாக வாழணும், நான் பரிசுத்தமாக வாழணும், நான் உண்மையாக ஜீவிக்கணும், ஆண்டவருக்கு பயந்து நான் வாழணும். இந்த தாகம், இந்த பசி, இந்த அர்ப்பணிப்பு உங்களுக்குள்ளே எனக்குள்ளே இருக்கும் என்றால் கர்த்தர் சொல்றார், நீதான் பாக்கியவான், நீங்கள் திருப்தி அடைவீர்கள். நிறைய நேரம் நம்ம வாழ்க்கையில் திருப்தியே இல்லாமல் இருக்கிற காரணம் இந்த நீதி நமக்குள்ளே இல்லை, இந்த பரிசுத்தம் இல்லை, இது மேலே ஒரு தாகமும் நமக்குள்ளே இல்லை, தாகமே இல்லை. ஆண்டவர் சொல்லுகிறார், என் வாலிப நாட்கள்ல இருந்தே ஆண்டவர் எனக்கு நீதியின் மேல், பரிசுத்தத்தின் மேல் அதிகமான தாகத்தை எனக்கு கொடுத்தார். அது ஆண்டவர் தான் எனக்கு கிருபையாக அதை கொடுத்தார். எப்பயுமே நான் ஆண்டவர்கிட்ட அதிகமாக ஜெபிக்கிற ஜெபம், அதிகமாக நான் ஜெபித்த ஜெபம், பரிசுத்தத்தை எனக்கு தாரும், உண்மை போல நீதி நியாயம் உள்ளவளாய் பரிசுத்தம் உள்ளவளாய் வாழ எனக்கு உதவி செய்யும், உண்மையின்படி வாழ எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி அப்படிதான் அதிகமாக நான் ஆண்டவர்கிட்ட கேட்டிருக்கேன். அதை ஒரு தாகமாய் தேவன் எனக்கு கொடுத்தார். கர்த்தர் சொல்கிறார், நீங்கள் அப்படி இருப்பீங்கன்னா உங்கள் மேலே நீதியின் சூரியனாகிய கர்த்தர் உதிப்பார், அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும், ஆரோக்கியத்தினால உங்களை என்னை திருப்தி ஆக்குவேன்னு ஆண்டவர் சொல்கிறார். அப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா ஆதியாகமம் புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்தில் இந்த நீதியின்படி வாழ்ந்த ஒரு தேவ மனிதன் இருக்கிறார். நம்ம எல்லாருக்கும் தெரியும். 4ஆம் அதிகாரம் 9வது வசனம், நோவாவின் வம்ச வரலாறு. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாயிருந்தார், தேவனோடு கூட சஞ்சரித்து கொண்டிருந்தார். நோவா இருந்த காலத்திலே ஜனங்கள் துன்மார்க்கமாய் வாழ்ந்து கொண்டிருந்தாங்க, துன்மார்க்கமாக வாழ்ந்தாங்க. ஜனங்களுடைய பாவம் தேவனுடைய சமூகத்தை போய் எட்டிட்டு தேவன் எல்லாரையும் அழிச்சிடணும்னு நினச்சிட்டார், எல்லாரையும் அழித்து போடணும்னு நினச்சிட்டார். ஆனால் அவங்களுக்குள்ள ஒரே ஒரு மனிதன், அவருடைய குடும்பம் நீதியாய் வாழ்ந்து கொண்டிருந்தாங்க. ஹல்லேலூயா. உத்தமமாக வாழ்ந்துட்டு இருந்தாரு.
அவர் நீதி உள்ளவராய், பரிசுத்தம் உள்ளவராய், அந்த தாகத்தோடு அந்த அர்ப்பணிப்போடு அவர் வாழ்ந்து கொண்டிருந்தார். அது மாத்திரம் இல்லை, தேவனோடு அவருக்கு ஐக்கியம் இருந்துச்சு. அவர் ஜெபிக்கிறவராய் இருந்தார், கர்த்தரோட பேசினாரு, கர்த்தர் அவர் கூட பேசினாரு. நீதியோடு உத்தமத்தோடு அந்த மனிதன் வாழ்ந்தார். அவருடைய குடும்பத்தையும் அவர் அந்த பாதையில அவர் நடத்தி கொண்டிருந்தார். அதனால பார்த்தீங்கன்னா நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்தது. நீதியின் சூரியன் அவர் மேல் உதித்தார். மற்றபடி ஆண்டவர் சொன்னார், 40 நாட்களிலே 40 நாட்கள் மழை வரும், 40 நாட்கள் மழை பெய்யும், அப்போ பூமியெல்லாம் நான் அழிக்க போறேன் அப்படின்னு சொல்லி நோவாவுக்கு மாத்திரம் கிருபையை கொடுத்து நோவாவையும் அவனுடைய குடும்பத்தையும் அவரோடு கூட மிருக ஜீவன்களையும் ஆண்டவர் ஜோடு ஜோடான மிருக ஜீவன்களையும் ஒரு பேழைக்குள் வைத்து ஆண்டவர் பராமரித்தார். 1 வருஷ காலம் ஆண்டவர் பராமரித்தார், அவர்களை பாதுகாத்தார், அவர்களை ஆரோக்கியத்தோடு ஆண்டவர் காத்து கொண்டார். ஆனால் துன்மார்க்கருக்கு வந்த நிலைமை என்ன? துன்மார்க்கர் எல்லாரும் அழிந்து போனார்கள். அந்த வசனம் மல்கியாவில் நம்ம வாசித்தோம் இல்லையா? நீங்கள் ஆரோக்கியம், அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும், நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொளுத்த கன்றுகளைப் போல் வளர்வீர்கள். ஆனால் துன்மார்க்கரை என்ன செய்வாங்களாம்? சாம்பலாய் போயிடுவாங்க. அப்போ நோவாவும் அவருடைய குடும்பமும் நீதியோடு கூட உத்தமத்தோடு கூட வாழ்ந்ததுனாலே அவங்கள சுற்றிலும் பாவம்தான், ஆனால் அவங்க அந்த பாவத்தை செய்யலை. இன்னைக்கு நம்மளை சுற்றிலும் கூட பாவம்தான். நம்ம கையில் இருக்கிற செல்ஃபோனுக்குள்ளே எல்லாம் பாவம்தான், அதை திறந்தாலே பாவம்தான். டிவியில் எத்தனையோ காரியங்கள் பாவத்தின் காரியங்கள் இல்லையா? நம்ம கூட பழகிறவங்க அப்படி இருக்கிறாங்க, படிக்கிறவங்க அப்படி இருக்கிறாங்க, வேலை செய்கிறவங்க அப்படி இருக்கிறாங்க. ஆனால் அவர்கள் எப்படி இருந்தாலும் அவர்களுக்குள்ளே நீங்கள் நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்களாய் நீதியோடு கூட உத்தமத்தோடு கூட ஆண்டவரோடு கூட ஐக்கியம் வைத்து நீங்கள் வாழ்வீர்கள் என்றால் கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் மேலே அவருடைய செட்டைகள் இருக்கும். நீதியின் சூரியன் உங்கள் மேலே உதிப்பார், உங்களை அவர் பராமரிப்பார், உங்களை அவர் பாதுகாப்பார். இந்த உலகத்தில் இந்த தேசத்தில் காணப்படுகிற எந்த தீங்குகளும் நம்மை தொடாதபடி தேவன் நம்மை பாதுகாப்பார். அது மாத்திரம் அவருடைய நன்மைகளால் நம்மை திருப்தியாக்குவார். உங்கள் வாழ்க்கையில் திருப்தி இல்லாமல் நீங்கள் இருக்கவே மாட்டீங்க. எனக்கு அது இல்லையே இது இல்லையேன்னு உங்களுக்குள்ள ஒரு திருப்தியற்ற நிலைமையே இருக்காது. தேவன் கொடுத்த ஆசீர்வாதங்களால் நீங்கள் திருப்தியாக இருப்பீர்கள், திருப்தியாக இருப்பீர்கள் ஆண்டவர் சொல்கிறார். அப்போ நீதியின் மேல் பசிதாகத்தோடு நீதியோடு உத்தமத்தோடு தேவனோடு வாழ்ந்தவர் தான் நோவா. அதனால் அவரும் அவருடைய பிள்ளைகளும் அவருடைய செட்டைகளின் ஆரோக்கியத்தினால் மூடப்பட்டாங்க, பாதுகாக்கப்பட்டாங்க, பராமரிக்கப்பட்டாங்க. ஆனால் துன்மார்க்கரோ அழிந்து போனாங்க. நம்ம கடைசி நாளில் நின்று கொண்டிருக்கிறோம். நம்மை இந்த ஆண்டோடைய நீதியாகிய தேவனுடைய நீதியும் நியாய தீர்ப்புகளை இறங்குகிற காலத்தில் இருக்கிறோம். ஆனால் அவருடைய நியாய தீர்ப்பில் நாம் அழிந்து போய் விடாதபடி நாம் நீதியோடு வாழ நம்மை அர்ப்பணித்து கொள்ளுவோம். நமக்குன்னு ஒரு நீதி, மற்றவங்களுக்குன்னா ஒரு நீதி, அப்படி அல்ல. ஆண்டவருடைய நீதி அப்படி அல்ல. நம்முடைய பிள்ளைனா ஒரு நீதி, அடுத்த பிள்ளைனா ஒரு நீதி கிடையாது. நம்முடைய மருமகள்னா ஒரு நீதி, அடுத்தவங்கன்னா வேற நீதி இல்லை. ஆண்டவருடைய நீதி என்பது பாரபட்சமே இருக்காது. அப்படிப்பட்ட நீதி உள்ளவர்களாய் உத்தமமானவர்களாய் பரிசுத்தம் உள்ளவர்களாய் நான் வாழணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அப்படிப்பட்டவங்க திருப்தி அடைவாங்கன்னு ஆண்டவர் சொல்றார். அடுத்து யோவான் எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் பார்ப்போம். வாரத்தின் முதல் நாள் காலையில் அதிக இருட்டோட மகதலேனா மரியாள் கல்லறையினிடத்துக்கு வந்து கல்லறை அடைத்திருந்த கல் எடுத்து போட்டிருக்க கண்டாள். அடுத்து முதலாவது நம்ம பார்த்தோம், நீதியாயிருக்கிற கர்த்தருடைய நாமத்துக்கு பயந்து பாவத்தை விட்டு விலகி அந்த நீதியின் மேல் அந்த பரிசுத்தத்துமே தாகம் உள்ளவர்களாக நம்ம வாழ்ந்தா நம்ம திருப்தி ஆவோம்னு பார்த்தோம். அடுத்து ஆண்டுடைய வசனம் சொல்லுகிறது, அந்த நீதியாகிய தேவனை தாகத்தோடு நம்ம தேடணும், தாகத்தோடு அவரை தேடணும், அவர் மேலே ஒரு தாகத்தோடு கூட அவரை தேடணும்னு ஆண்டவர் சொல்றார். அவரை தேடுகிறவர்கள் கண்டடைவார்கள். அதற்கு தான் இந்த இடத்துல மகதலேனா மரியாளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் சிலுவையிலே பாடுபட்டார், அவரை கொண்டு போய் கல்லறையில் அடக்கம் பண்ணிட்டாங்க. ஆண்டவர் இப்போ 3 நாள் கல்லறைக்குள்ளே இருக்கிற அவருக்கு சுகந்த வர்க்கங்களை போட்டு அவரை பின்பற்றின பெண்கள் எல்லாரும் அவருக்கு சுகந்த வர்க்கம் இட்டாங்க, ஆண்டவரை அடக்கம் பண்ணிட்டாங்க. அவரை பின்பற்றினதுல ஒரு பெண் மகதலேனா மரியாள், ஆண்டவரை அதிகமாய் நேசித்த ஒரு பெண். அந்த பெண் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் கல்லறைக்குள்ள இருக்கிறாரா என்று சொல்லி அவரை பார்க்கும்படியாய் வாரத்தின் முதல் நாள் காலையில், அதாவது 3ஆம் நாள் காலையிலே அவள் வந்து பார்க்க வர்றா. அதிக இருட்டு, நல்ல இருட்டு, அந்த இருட்டோடு கூட ஆண்டவரை பார்க்கும்படியாய் வருகிறாள். பார்க்க வந்தா கல்லறை என்ன செஞ்சிருக்கு? திறந்திருக்குது. கல்லறைக்குள்ளே இயேசு இல்லை, கல்லறைக்குள்ளே இயேசு இல்லை.
முதலாவது அவ கல்லறையுடைய கல் எடுத்து போட்டிருக்க கண்டு உடனே சீஷர்களிடத்துல போய் சொல்லுறான். கல்லறையினிடத்துல இது ஆண்டவரை எடுத்துக்கொண்டு போயிட்டாங்க, அவரை வைத்த இடம் தெரியவில்லை என்று சொல்லி போய் சீஷனிடத்துல பேதுருவிடத்துல யோவானிடத்துலையும் சொல்றான். பேதுரு யோவான் என்ன செய்றாங்க, ஓடி வர்றாங்க, கல்லறைக்குள்ள வந்து பார்க்குறாங்க, அங்கே இயேசு இல்லை. உடனே என்ன செய்றாங்க, 10ஆம் வசனம் சொல்லியிருக்கிறது, பின்பு அந்த சீஷர்கள் தங்களுடைய இடத்துக்கு திரும்பி போயிட்டாங்க. ஆண்டவர் இல்லை, அப்போ எங்கே போனாங்க, யார் எடுத்துட்டு போனாங்க, அதுவும் அவங்களுக்கு தெரியலை. அதே நேரத்தில் ஆண்டவர் உயிரோடு எழுந்து விட்டார் என்ற அந்த ஒரு நினைவும் அவங்களுக்குள்ள வரல, அந்த நினைவும் அவங்களுக்குள்ள வரல. அப்போ ஆனால் என்ன செஞ்சாங்க, மறுபடியும் அவங்க திரும்பி போயிட்டாங்க, அவங்க இடத்துக்கே திரும்பி போயிட்டாங்க. ஆனால் இந்த பெண் மாத்திரம் அந்த அதிகாலை இருட்டு நேரத்தில் அந்த கல்லறைக்கு வெளியே நின்று அவள் அழுது கொண்டிருக்கிறாள். அந்த சம்பவத்தை நீங்கள் எடுத்து வாசித்து பாருங்க. அவள் அழுது கொண்டிருக்கிறாள், அவள் குனிஞ்சு கல்லறைக்குள்ளே பார்க்குறா. அப்போ 2 தூதர்கள் அந்த இடத்துல நிற்கிறாங்க. அவங்க அவளை பார்த்து கேட்குறாங்க, ஸ்திரியே ஏன் அழுகிறாய் என்று சொல்லி. அப்போ அவள் சொல்லி அழுகிறா, என் ஆண்டவரை காணோம், அவரை எங்கே கொண்டு போயிட்டாங்கன்னு தெரியாது, இன்னும் ஆண்டவர் உயிர் தெழுந்ததை அவள் பார்க்கல. அவள் மரித்த இயேசுவைத்தான் அவள் தேடிக்கொண்டிருக்கிறாள். ஆனால் ஆண்டவர் மேலே அவளுக்கு அவ்வளோ அன்பு, அவரை தேடி அவரை பார்க்கணுன்ற ஆசையோட அதிகாலை இருட்டோடு அவள் ஓடி வந்திருக்கிறா. அவர் இல்லை என்று சொல்லி அவள் அழுகிறாள். அவளை அழுகிறதை பார்த்த இயேசு ஆனால் அந்த காலையிலே உயிரோடு எந்திரிச்சிட்டார். மகதலேனா மரியாளுக்கு தன்னை வெளிப்படுத்தினார். அவள் அருகிலே வந்து நின்று, ஸ்திரியே ஏன் அழுகிறாய், யாரை தேடுகிறாய் என்று கேட்டபோது அவளுக்கு யாருன்னு தெரியல, அவரை தோட்டக்காரன்னு நினச்சிக்கிட்டா. ஐயா, நீர் அவரை எடுத்துக்கொண்டு போனதுண்டானால் எனக்கு அந்த இடத்த எனக்கு சொல்லுங்க, நான் போய் அவரை எடுத்துக்கிறேன். எத்தனை ஒரு பாசம் பாருங்க, ஆண்டவர் மேலே எத்தனை ஒரு அன்பு தாகம் அந்த பெண்ணுக்கு இருந்திருக்கணும். மரித்து இருக்கிற அந்த இயேசுவை நான் எடுத்துக்கொள்றேன்னு சொல்றா. அப்ப இயேசு அவளை நோக்கி 16ஆம் வசனம், மரியாளே என்றார். மரியாளேன்னு அவளை அன்போடு இயேசு அழைத்தார். அந்த சத்தத்தை கேட்ட உடனே அவள் புரிஞ்சுட்டா. அவள் திரும்பி பார்த்து அது இயேசு என்று அறிந்து கொண்டாள். ரபுனி, போதகரே என்று சொல்லி அவர் பாதத்தை போய் தொட போனாள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதிகாலை நேரத்தில் கர்த்தரை தாகத்தோடு பாசத்தோடு தேடி போன அந்த பெண்ணுக்கு இயேசு தன்னை வெளிப்படுத்தினார். மரியாளே என்று பேர் சொல்லி அழைத்தார் ஆண்டவர். அதுதான் ஆண்டவர் சொல்றார், நீதியின் மேல் பசி தாகம். நீதியாயிருக்கிற நம்முடைய ஆண்டவர் மேல் ஒரு தாகத்தோடு அவரை நம்ம தேடணும்னு சொல்றார். அதிகாலையிலேயே எழுந்து இருட்டோடு தேடுற அவரை பிள்ளைங்க அவரை கண்டடைவார்கள் என்று வசனம் சொல்லுகிறது. அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள். நான் எல்லா வேலையும் நான் காலையில் எழுந்திரிச்சு காஃபி போட்டு குடிச்சிட்டு என் வேலையெல்லாம் பார்த்துட்டு எனக்கு நேரம் கிடைக்கும் போது நான் ஜெபிப்பேன் என்று சொன்னால் அது தாகம் அல்ல, அது தேவன் மேல் பாசமும் கிடையாது, அன்பும் கிடையாது, வாஞ்சியும் கிடையாது. அப்படிப்பட்டவர்கள் நாம் திருப்தி அடைய முடியாது நம்முடைய வாழ்க்கையில். இயேசு சொல்லுகிறார், மகதலேனா மரியாளை போல தாகத்தோடு அதிகாலையில் இருட்டோடு என்னை வந்து தேடுங்க, என்னை நோக்கி பாருங்க, என்னை நான் உங்களுக்கு வெளிப்படுத்துவேன், உங்களை பேர் சொல்லி அழைப்பேன், உங்களை சமாதானத்தால் சந்தோஷத்தால் நிரப்புவேன், நீங்கள் என்னை அறிந்து கொள்வீர்கள். அல்லேலூயா. அவர் அதிகாலையில் நம்ம தாகத்தோடு தேடும்போது, நம்ம வீட்டில் எல்லாரும் தூங்கிக்கிட்டு இருப்பாங்க, நான் மாத்திரம் எப்படி நினைக்கிறீங்களா? எல்லாரும் தூங்கினாலும் பரவாயில்ல, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் எழுந்து ஜெபம் பண்ணுங்க. மகதலேனா மரியாள் பாருங்க, சீஷர்களெல்லாம் திரும்பி போனாங்க, அவளும் திரும்பி போயிருக்கலாம், போகலை. ஒரு பெண் ஆனால் அந்த இருட்டில் கல்லறைக்கு வெளியே நின்று என் இயேசு எனக்கு வேணும்னு சொல்லி அழுதா பார்த்தீங்களா? அந்த அன்பை தான் இயேசு நம்மிடத்திலையும் எதிர்பார்க்கிறார். ஆண்டவர் சொல்கிறார், தாகத்தோடு நம்ம இயேசுவை தேடணும், ஒவ்வொரு நாளும் தேடணும். காலமே தேவனை தேடு என்று நம்ம பாடல் பாடுறோம். காலமே கர்த்தரை தேடுறவங்களுக்கு இயேசு தன்னை வெளிப்படுத்துவார். இயேசு அவர்களை பேர் சொல்லி அழைப்பார். இயேசு அவர்கள் மேலே அன்பாயிருப்பார். இயேசு அவர்களை எல்லா விதத்திலும் அவங்களுடைய பசி தாகத்தை எல்லாவற்றையும் ஆண்டவர் பார்த்து அவருடைய நன்மைகளால் அவர் திருப்தி ஆக்குவார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைங்களை, நீங்கள் இந்த கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் ஆண்டவரை எப்படி தேடுறீங்க? அதிகாலையில் தேவனை தேடுறீங்களா? நம்மளோட நீதியாக இருக்கிற ஆண்டவர் மேலே உங்களுக்கு பசி தாகம் உண்டா? அல்லாட்டா ஏதோ ஒரு நேரம் ஆண்டவரை தேடுறேன், ஆலயத்துக்கு போகிறேன், நான் காணிக்கை கொடுக்குறேன், அப்படிப்பட்ட திருப்தியோடு நீங்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறீங்களா? தேவனை தேடாதவர்கள், தேவனை தாகத்தோடு தேடாதவர்கள், அதிகாலமே தேடாதவர்கள் திருப்தி அடையவே முடியாது. ஆதலால் நீதியின் மேல் பசிதாகம், நீதியாகிய நம்முடைய நீதியார் நம்முடைய ஆண்டவர், அவர் மேல் பசிதாகத்தோடு தேட நம்மை அர்ப்பணித்துக் கொள்வோமா? ஆண்டவர் அப்பொழுது நமக்கு நம்முடைய வாழ்க்கையை திருப்தியாக்கி நம்மளை ஆசீர்வதித்து நடத்துவார். அந்த அப்படிப்பட்ட பசிதாகம் நமக்கும் வேணும், நம்முடைய குடும்பத்துக்கும் வேணும்னு சொல்லி நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே,
இந்த அருமையான வேலைக்காக ஸ்தோத்திரம். நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள் நீங்க சொன்னீங்களேப்பா. எங்கள் நீதி நீங்க தான் ஆண்டவரே. உங்க மேல இந்த வார்த்தையை கேட்கிற எங்க ஒவ்வொருத்தருக்கும் இன்னும் அதிகமான பசி தாகத்தை தாரும். உம்மை தேட வேண்டும், உம்மை ஆண்டவரே உம்மிடத்துல ஜெபிக்க வேண்டும், வேதத்தை வாசிக்க வேண்டும், உம்மை அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்ற அந்த தாகம், அந்த வாஞ்சை இன்னும் எல்லாருக்குள்ளேயும் அதிகமாய் அதிகமாய் ஆவியானவர் உண்டாக்கும்படியா நாங்க ஜெபிக்கிறோம்ப்பா. அந்த நோவாவை போல எங்களை சுற்றிலும் இருக்கிற எல்லாரும் துன்மார்க்கமான வாழ்க்கை வாழ்ந்தாலும் நாங்க எங்க சபைக்குள்ள, எங்க குடும்பத்துக்குள்ள, எங்க தேசத்துக்குள்ள யார் அப்படி இருந்தாலும் நாங்க அதில் அவர்கள் மத்தியில நீதியோடு வாழ, உத்தமத்தோடு வாழ, தேவனோடு சஞ்சரித்து வாழ அப்படிப்பட்ட ஒரு தாகத்தையும் அர்ப்பணிப்பையும் கேட்கிறவங்க எல்லாருக்கும் கட்டளிடும்படியா நாங்க ஜெபிக்கிறோம் அப்பா. அப்படிப்பட்ட ஒவ்வொருவர் மேலும் நீதியின் சூரியன் உதிப்பீராக. உம்முடைய சட்டைகளின் கீழ் இருக்கிற ஆரோக்கியத்தினால எல்லாரையும் மூடிக்கொள்ளுவீராக. இந்த தேசத்தில் வருகிற எல்லா ஆபத்துகளுக்கும் தீங்குகளுக்கும் எங்க எல்லாரையும் விலைக்கு நீ காத்துக்கொள்ளும்படி நாங்க ஜெபிக்கிறோம்ப்பா. உங்க அன்பை அதிகமாய் அறிய நாங்க விரும்புகிறோம் ஐயா. உண்மை எங்களுக்கு வெளிப்படுத்தும், எங்களை ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள தகப்பனே. ஆமே ஆமே.